ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீசோஃபிர்னியா இந்த கண்டிஷன் பற்றி தான் ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். இது தமிழில் பேதப்பித்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த நோய் வந்தவங்க எல்லாருமே டேரெக்டாக டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு வரமாட்டாங்க. ஸோ சாமியார்ட்ட தான் ஃபஸ்ட்டு போவாங்க. ஸோ எவ்வளோ பணம் செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ பணம் செலவு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக டாக்டர்கிட்ட வருவாங்க. ஸோ டைம் ஓவராக எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசோஃபிர்னியாவை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம் அப்படின்னா, ஏர்லியாக வந்துட்டோம் அப்படின்னா சீசோஃபிர்னியாவை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். சரி, ஓகே. அது என்ன டேர்ம் சீசோஃபெர்னியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 2 கிரீக் வேர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஜீசோ அண்டு ஃப்ரினியா. ஜீசோ அப்படின்னா ஸ்பிரிட் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரினியா அப்படின்னா மைண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டேர்மை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா, ஈகன் ப்ளூலர் அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து ஒரு ஸ்விஸ் சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் தான் இந்த ஜீசோ அண்டு ஃப்ரினியா இந்த 2 டேர்மையும் வச்சு சீசோஃபெர்னியா அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு பேர் வச்சிருக்கிறாரு. ஸோ இங்கே மைண்ட் அப்படின்னு சொல்கிறது காக்னிட்டிவ் அண்ட் எமோஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பர்சனாலிட்டி. ஸோ ஒரு மனிதனுடைய காக்னிட்டிவ் அண்ட் எமோஷனல் ஆஸ்பெக்டில் ஸ்பிரிட்டு நடக்குது. பிரிஞ்சு தனித்தனியாக திங்க் பண்ணுறாங்க, தனித்தனியாக எமோஷன் ஆகுறாங்க அப்படின்னா அதுதான் சீசோஃபெர்னியா. ஸோ இதில் வந்து குரூப் ஆஃப் டிஸார்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். காக்னிட்டிவ் அண்ட் எமோஷனல் ஆஸ்பெக்டில் ஸ்பிரிட் இருக்குது அப்படின்னா நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்? திங்கிங்கில் ப்ராப்ளம் வரும். டிஸ்டர்பன்ஸ் இன் திங்கிங். எமோஷனில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மூடில் ப்ராப்ளம் வரும். ஸோ பிஹேவியர்லேயும் ப்ராப்ளம் வரும். அடுத்ததாக கேட்டடோனியா. கேட்டடோனியா அப்படின்னா நம்ம எப்படி நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறோம், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ் ரியாக்டே பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். லேக் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கும். கம்யூனிகேஷன் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. தேவையில்லாத பிஹேவியர் இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் நம்ம கேட்டடோனியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது கூடவே டெலியூஷன் அண்ட் ஹாலுசினேஷன் இருக்கும். டெலியூஷன் அப்படின்னா ஃபால்ஸ் பிலீஃப். அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது, ஆனால் அப்படி தான் இருக்குது அப்படின்னு அவங்க நம்புவாங்க. ஹாலுசினேஷன் அப்படின்னா ஃபால்ஸ் பெர்செப்ஷன். ஸோ அவங்க சென்சேஷனில் அது இருக்கவே இருக்காது, ஆனால் அவங்க ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெர்சீவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ டெலியூஷன் அண்ட் ஹாலுசினேஷன் இது ரெண்டுமே இருக்கும். ஸோ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ ஹாலுசினேஷன் வந்துடுச்சு அப்படின்னா அதான் சாமி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து சைக்காட்ரிக்காக ட்ரீட் பண்ணாமல் அவங்கள ரொம்ப நாள் அப்படியே கொண்டு போயிட்டு அவங்கள சீக்கிரமாக சிவியர் ஆக்கி விட்ருவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்லாம் நம்ம இனிமேல் பண்ணக்கூடாது. ஓகே கைஸ், இப்போ நம்ம சீசோஃபெர்னியா வரும்போது நம்மளோட பிரெயினில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு நார்மலாக பிரெயினில் டோபமைன் ட்ராக்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, டோபமைன் ட்ராக்டில் ஃபஸ்ட்டு நைக்ரோஸ்டாசியல். இது வந்து சப்ஸ்டான்சியா நைக்ராலேருந்து ஸ்டாசியம் வரைக்கும் வரும். அதனால தான் இதுக்கு பேர் நைக்ரோஸ்டாசல் டோபமைன் ட்ராக்ட். ஸோ இதோட ஃபங்க்ஷன் மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ப்ராப்ளம் வரப்போ அவங்களுக்கு அப்நார்மல் மூமெண்ட் வரும். அடுத்ததாக மீசோலிம்பிக். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மிட் பிரெயின்லேருந்து நம்மளுடைய லிம்பிக் சிஸ்டம் வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ லிம்பிக் சிஸ்டத்தில் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா அமெக்டலா அந்த ஏரியா, அந்த நியூக்ளியஸுக்கு போகும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு அரோசல் அப்படின்னா நம்ம அவேர்டாக இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு. அதே போல் நம்ம ஸ்டிமுலஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு அப்புறம் நம்ம டிப்ரெஸ் ஆகாமல் மோட்டிவேஷனாக இதை ஒர்க் பண்ணுறோம் இல்லையா? ஸோ மோட்டிவேஷன் பிஹேவியர். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க இந்த மீசோலிம்பிக் ட்ராக்ட் தான். ஸோ இது எல்லாமே மேடப் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் டோபமைன். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு ட்ராக்ட் இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக நியூரான் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஸோ அந்த நியூரானில் சிக்னல்ஸ் எல்லாமே நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வழியாக தானே போகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எல்லாமே டோபமைன் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால தான் அதை ஃபுல்லாக டோபமைன் ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக மீசோ கார்டிக்கல். ஸோ இங்கேயும் மீசோன்னு வருதா? ஸோ இங்கேயும் மிட் பிரெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கார்டிக்கல் அப்படின்னு வந்துருச்சா? ஸோ செரிப்ரல் கார்டெக்ஸ், ஃப்ரான்டல் அண்டு ப்ரீஃப்ரான்டல் லோப் அந்த ஏரியா வரைக்கும் போய் இன்னோவேட் பண்ணுவாங்க. ஸோ இது ஃப்ரான்டலுக்கு போகிறனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கண்ணை மட்டும் சொல்லிடலாம். ஸோ நம்மளுடைய காக்னிஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ அதே போல் கம்யூனிகேஷன், நம்மளுடைய சோஷியல் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனால நமக்கு தலைவலி வந்துச்சு அப்படின்னா ஃப்ரான்டல் முன்னாடி பக்கத்தில் தானே வரும். ஸோ அங்கே ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஃப்ரான்டல் லோபில் தான் இருக்குது. ஸோ அந்த ஏரியாஸில் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணுறவங்க இந்த மீசோகார்டிக்கல் டோபமைன் தான். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய டோபமைன் ட்ராக்ட் டியூபரோ இன்ஃபென்டிபுலர். ஸோ இது ஹைப்போதலமஸில் ஸ்டார்ட் ஆகிட்டு பிட்யூட்ரி கிளாண்ட் வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரோலாக்டின் ரிலீஸை இன்ஹிபிட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ப்ரோலாக்டின் தான் லாக்டேஷன் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஹார்மோன். ஸோ அதை இன்ஹிபிட் பண்ணிடுவாங்க இந்த டியூபரோ இன்ஃபென்டிபுலர் டோபமைன் ட்ராக்ட். ஓகே, இப்போ சீசோஃபெர்னியா இருக்குது அப்படின்னா இதில் எந்தெந்த ட்ராக்டில் அதிகப்படியான ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீசோ லிம்பிக்கில். ஓகேவா? ஸோ மீசோ லிம்பிக்கில் ஓவர் ஆக்டிவிட்டி இருக்கும்.
ஸோ ஓவர் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப அவேர்டாக இருப்பாங்க. இல்லாத ஸ்டிமுலஸ் கூட இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதே போல் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. அடுத்ததாக மீசோ கார்டிகல் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும். இந்த பாத்வே டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் அவங்களால பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியாது. ஸோ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸை அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ இதில் டைரெக்டாக டோபமைன் மட்டும் அஃபெக்ட் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காபா அப்படின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு இன்ஃபர்மேஷனை கொண்டு போவாங்க. ஓகேவா? ஸோ அங்கே வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இந்த எல்லாமே. ஸோ அதில் ஒன் ஆஃப் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் காபா. அதே போல் நார்எபினெஃப்ரின் அண்ட் செரோட்டோனின். ஸோ இங்கே ப்ராப்ளம் வரனால கூட நமக்கு டோபமைன் ட்ராக்டை போய் இவங்க அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அஃபெக்ட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மீசோலிம்பிக் அண்ட் மீசோகார்டிகல் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு சிசோஃப்ரெனியா வந்துடும். ஓகே, எப்படி இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் பார்ப்போம். ஓகேவா? ஸோ எட்டியாலஜி, காசஸ். ஸோ எட்டியாலஜி அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ஜெனடிக் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஆல்ரெடி இருந்திருக்கு இதே ப்ராப்ளம் அப்படின்னா ஸோ இவங்களுக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக நியூரோ டெவலப்மெண்டல் ஃபேக்டர். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து நியூரான்ஸில் இருக்கக்கூடிய டோபமைன்ஸ் ப்ராப்ளம்னால வரக்கூடியதான். ஸோ அங்கே டெவலப் ஆகிறப்ப ஏதாவது ப்ராப்ளம் வருது, ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகலாம். அதே போல் ஃபீட்டஸில் பிரெயின் டெவலப் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ மதருக்கு ஏதாவது இன்ஜுரி அப்படிங்கிறப்ப மேபி ப்ராப்ளம் வரலாம். அடுத்ததாக நியூரோ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஏதாவது மெட்டபாலிக் டிசீஸ் இருக்குது. மெட்டபாலிக் டிசீஸ் அப்படின்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால், அல்லது பிரெயின் இன்ஃபெக்ஷன், அவங்க வளர்ந்து வந்ததுக்கப்புறம் பிரெயின் இன்ஃபெக்ஷன், ட்ராமா, இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷனால் அவங்க சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அதனால் கூட சிசோஃப்ரெனியா வரலாம். அடுத்தது ஃபேமிலி ஃபேக்டர்ஸ். ஃபேமிலியில் எப்போவுமே ரொம்ப எமோஷன் காட்டுறாங்க. ஓகேவா? ஸோ அதே போல் ஃபேமிலியில் எல்லோரும் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ரொம்ப பாதுகாக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறப்ப அதனால் கூட அவங்களுக்கு சிசோஃப்ரெனியா வரலாம். அடுத்ததாக என்விரான்மெண்டல் ஃபேக்டர். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்லேயே அவங்க எப்போவுமே இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு அடிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுற மாதிரியான என்விரான்மெண்ட் எப்போவுமே இருக்குது அப்படின்னா அதனால் கூட அவங்களுக்கு சிசோஃப்ரெனியா வரலாம். அடுத்ததாக சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். அவங்களுக்கு ஐக்யூ லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னாலோ, அதே போல் அவங்களுக்கு ஈகோ மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா அப்நார்மலாக இருக்குது அப்படின்னாலோ அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிட்டு அவங்களுக்கு சிசோஃப்ரெனியா வரலாம். அடுத்ததாக சோசியல் ஃபேக்டர். ஸோ சிட்டி அர்பனைசேஷன்லாம் நடக்குது இல்லையா? ஸோ சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் சிசோஃப்ரெனியா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அர்பனைசேஷனாலையும், அதே போல் சோசியலாக ஐசோலேட் ஆகியிருக்கவங்களுக்கும், அதே போல் சோசியல் இன்ட்ராக்ஷன் இல்லாதவங்களுக்கெல்லாம் நமக்கு சிசோஃப்ரெனியா வரதுக்கு அது எப்படியான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை டேரெக்டாக நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எங்கேயாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறப்பையும் நமக்கு டேரெக்டாக சிசோஃப்ரெனியா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி அந்த ட்ராக்ட்லாம் அஃபெக்ட் ஆகிடுச்சுப்பா. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் காட்டும், வெளியே காட்டும். நம்ம வந்து உள்ள ட்ராக்ட் இன்ஃபெக்ட் ஆகிருக்கிறது டேரெக்டாக போய் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ வெளியே காட்டக்கூடிய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஹாலுசினேஷன் அப்படின்னா அவங்களுக்கு இல்லாத ஒன்று பெர்சீவ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பெண் இருக்குது, அதனால் உங்களுக்கு பெண்ணுன்னு பெர்சீவ் ஆகுது. ஸோ இங்கே பெண் இல்லாமலேயே இங்கே ஒரு பெண் இருக்குது அப்படின்னு நீங்கள் பெர்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாலுசினேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக டில்யூஷன், ஃபால்ஸ் பிலீஃப். ஸோ அதுக்கு 100% உண்மை கிடையாது, ஆனாலும் அதை நம்புவாங்க. ஸோ டெலியூஷன் வந்து எதில் வேணுமாலும் வரலாம். ஆப்ஜெக்டில் வரலாம், பர்சனில் வரலாம், ஒய்ஃபில் வரலாம், ஹஸ்பண்டில் வரலாம். ஓகேவா? ஸோ டெலியூஷன் வந்து யார் வேணுமாலாம் வரலாம். அடுத்ததாக அக்ரெஷன் அப்படின்னா ஆங்க்ரி ஃபீலிங்ஸை காட்டுவாங்க. மற்ற பீப்புளை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்ததாக பிசாரி பிஹேவியர். பிசாரி அப்படின்னாலே விசித்திரமா அப்படின்னு சொல்லலாம், வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஓகேவா? ஸோ அன்யூஸ்வலான பிஹேவியர்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும். நார்மல் பர்சனுக்கு இல்லாத மாதிரியான பிஹேவியர் நிறையவே இருக்கும். அடுத்ததாக எக்ஸைட்மெண்ட். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருப்பாங்க. ஓகேவா? அவங்க மூவ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்லோவாக மூவ் பண்ணுவாங்க. மூவ்மெண்ட் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும், ஆனால் அவங்களோட தாட் ஷிஃப்ட் இருக்கு இல்லையா? ஸோ தாட் ஷிஃப்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக சஸ்பீஷியஸ், சந்தேகப்படுவாங்க அதிகமாக. யார் வேலைலாம் சந்தேகம் வரலாம். ஓகேவா? ஏன் டாக்டர் மேலேயே கூட சந்தேகப்படுவாங்க. சஸ்பீஷியஸ்னஸ் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக கிராண்டியாசிட்டி. அவங்க வந்து மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் சுப்பீரியராக காட்டணும், நம்மளை தனித்துவமாக காட்டணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அதான் கிராண்டியாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே. அவங்களுக்கு தாட் ஷிஃப்ட் இதெல்லாமே நடக்கிறனால அவங்களால எந்த ஒரு டெசிஷனுமே மேக் பண்ண முடியாது. டெசிஷன் மேக்கிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதேபோல் எமோஷன்ஸ் இருக்காது. லேக் ஆஃப் எமோஷன்ஸ். மோட்டிவேஷனும் இருக்காது. லேக் ஆஃப் மோட்டிவேஷன். ப்ளெஷரும் இருக்காது. லோஸ் ஆஃப் ப்ளெஷர். சந்தோஷப்படுறோம் இல்லையா நம்ம, ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அதே போல் செல்ஃப் ஹைஜீனெல்லாம் மெயின்டைனே பண்ண மாட்டாங்க. புவர் ஹைஜீன் தான். அதே போல் அவங்கள்ட்ட ஏதாவது திங்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதை மறந்துடுவாங்க, இழந்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதே போல் எழுதுவாங்க, தேவையில்லாமல் எழுதுவாங்க, ஆனால் அதில் மீனிங் இருக்காது. ஸோ நான் எழுதுறேன் இல்லையா, இந்த மாதிரி தேவையில்லாமல் எழுதுவாங்க, மீனிங்கே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஷிசோஃப்ரினியா இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக டோபமைனை பார்க்கலாம். ஸோ டோபமைனை நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா பிஇடி, பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபியில் பார்க்கலாம். ஸோ அங்கே எந்த ரிசெப்டார்ஸில் ப்ராப்ளம் இருந்தாலும் ஈஸியாக காட்டிடும். ஓகே, ஷிசோஃப்ரினியாவுக்கு மேனேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாட்டா.